மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே. அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராயிருக்குலமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, இன்றைய இனிய நாளிலே இறைவன் இதுவரை நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். மேலும் சிறப்பாக நம் ஒவ்வொருவரையும் நமது அன்னையின் வழியாக நமது குடும்பங்களையும் பராமரித்து வருகின்ற அந்த அன்பு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து அன்னையின் மீது ஆழமான அளவற்ற அன்பு கொண்ட நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு, நமது பசிலிக்கா அன்னையினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து நமது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அன்னையின் பரிந்துரையால் அளவற்ற முறையிலே அரவணைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், இறைவனின் அன்பை மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 - 20 முடிய. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராய் இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து சென்று வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுளே சவுளே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர் தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கின்றேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கின்றான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைக்க, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும்
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதியபடி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவனுடைய வார்த்தைகள் 52 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதையை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாவில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் மீது அளவற்ற அன்பு கொண்டு திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, அன்று யூதர்கள் எழுப்பிய விவாதத்தை போன்று கடவுளை நம்பாத, நற்கருணையை நம்பாத நாத்திகர் ஒருவர் கத்தோலிக்க குருவை சந்தித்து அவரிடையே வாதம் செய்து நாம் ஜெயிக்க வேண்டும், எப்படி இது சாத்தியம், எப்படி கடவுள் நற்கருணையில் இருக்கின்றார் என்று சொல்லி வாதிட அவர் காத்திருக்கின்றார். அன்று நச்செதிர் கேட்ட போல யூதர்களை போன்று இவரும் காத்திருக்கின்றார். வந்து கேட்குறார், குருவாரன்ட்ட கேட்குறார், எப்படி சாதாரண அப்பமும் ரசமும் இறைமகன் இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறது என்று கேட்கின்றார். எப்படி இவன் தன்னையே கொடுக்க முடியும், தனது உடலை உண்பதற்கு கொடுக்க முடியும் என்று யூதர்கள் வாதிட்டது போலவே இவரும் எப்படி சாதாரண அப்பமும் இந்த ரசமும் கிறிஸ்துவனுடைய உடலாகவும் இரத்தமாக மாற முடியும் என்று கேட்கின்றார். அப்பொழுது குருவானவர் சொல்லுகின்றார், நீ உண்கின்ற சாதாரண உணவு எப்படி உனது உடலோடு ஒன்றாக கலக்கின்றது, எப்படி மாறுகின்றது என்று அதில் பதில் கூறுகின்றார். சரி, இரண்டாவது கேள்வியாக, எவ்வாறு உங்கள் கடவுள் இந்த நற்கருணையிலிருந்து, சிறிய அப்பத்திலிருந்து இந்த உலக அனைத்தில் இருக்கின்ற மக்களை, உதாரணத்திற்கு இந்த நற்கருணையிலிருந்து இங்கே இருக்கின்ற எல்லா மக்களுடைய இதயத்தை பார்க்க முடிகின்றது, அவர்களது விண்ணப்பங்களை கேட்க முடியும், எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கின்றார். அதற்கு குருவானவர் சொல்லுகின்றார், உன்னிடத்திலே 2 கண்கள் மட்டும்தான் இருக்கின்றன, இதனை வைத்து நீ உலகில் இருக்கின்ற பலவற்றை காண்கின்றாய், இது எப்படி சாத்தியமாகின்றது என்று சொல்லுகின்றார். அதே போல இந்த நற்கருணை இருக்கின்ற ஆண்டவர் எப்படி அனைவருக்கும் சென்றடைய முடியும், தெரிய முடியும் என்று கேட்கின்றார் நாத்திகர். அதே போல குருவானவர் மீண்டுமாக அந்த நாத்திகரை அழைத்து சென்று கண்ணாடியிலே உன்னுடைய முகத்தை பார் என்று சொல்லி முக கண்ணாடியை கொடுக்கின்றார். முகத்தை பார்த்த பின்பு அந்த கண்ணாடியை அவரிடம் வாங்கி குருவானவர் கீழே போட்டு உடைக்கின்றார். உடைத்த பொழுது மீண்டுமாக உனது முகத்தை பார் என்று சொல்லி குருவானவர் சொல்லுகின்றார். முகத்தை பார்த்த பொழுது
அந்த உடைந்த சில்லு சில்லாக நொறுங்கி இருக்கின்ற பல பகுதிகளாக பிரிந்து இருக்கின்ற ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் அந்த நபருடைய முகம் தெரிகின்றது. இதுதான் கடவுளுடைய அன்பு, அவரது பிரசன்னம். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும், அவரை நம்பி வருகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கின்றார். அவர்களின் உள்ளத்தை ஆய்ந்து பார்க்கின்றார், அவளது கஷ்டங்களை கண்ணோக்குகின்றார் என்று சொல்லி மிக தெளிவாக குருவானவர் விளக்குகின்றார். இது ஒரு வாழ்க்கை யதார்த்தமான ஒரு சிறிய உதாரணமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மீது கொண்ட அளவற்ற அன்பினாலே அவரது ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அளித்தார் என்பதனை பார்க்க முடிகின்றது. நம் முன்னோர் உண்ட உணவு அது மன்னா, உங்களுக்கு தெரியும். அதனை உண்டவர்கள் இறந்து போனார்கள், ஆனால் நான் தருகின்ற உணவை உண்பவர்கள் என்றுமே அழியப் போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்கின்றார் என்றால் உங்களுக்கு தெரியும். மன்னா என்கின்ற உணவு ஆண்டவர் வழங்கிய பொழுது அது அன்றே நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும், இல்லை என்றால் அது மறுநாள் கெட்டு போய்விடும், அப்படிப்பட்ட உணவு. ஆனால் ஆண்டவர் புதிய மன்னா, பழைய மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள், அதனால் இன்று ஆண்டவர் தருகின்ற உணவு, அதாவது நற்கருணை உண்கின்ற இறக்கவே போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவரையே உடலாக தருகின்றார். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை நற்கருணையின் வழியாக உணர்கின்றோம். நமது அன்னை சொன்னார், இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் நமது ஆரோக்கிய தாய் சொன்ன பொழுது அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்டு இறைமகனை பின்பற்றியவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். அதே போல் இன்றளவும் அன்னை மரியாள் நமக்கு அறிவுறுத்துகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். என்ன சொன்னார்? என்ன ஆண்டவர் சொன்னார்? இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக வழங்குகின்றார். எப்படி உணவானது மனித உடலிலிருந்து பிரிக்க முடியாதோ, உங்களுக்கு தெரியும், நீங்கள் உழைப்பது எல்லாமே உண்பதற்கு தான். ஃபஸ்ட்டு மனிதனுக்கு தேவை சாப்பாடு தான். சாப்பாடு இல்லைன்னா நிச்சயமாக வாழ முடியாது. உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் தருகின்ற உணவை உண்கின்றவன் அவனுக்கு பசி தாகம் இராது என்று சொல்லுகின்றார். எடுத்துக்கங்க, நீங்கள் காலைல சாப்பிட்டு வந்திருப்பீங்க, எல்லாருமே காலைல சாப்பிட்ருப்போம், மறுபடியும் பசிக்கும், மதியம் பசிக்கும், மதிய சாப்பாடு, திருப்பி மதியம் சாப்பிட்டு போவோம், அதுக்கப்புறம் பசிக்கும், நைட்டு சாப்பாடு. இப்படியாக பசித்து கொண்டே இருக்கும், தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தருகின்ற உணவு அந்த ஆன்மீக உணவு, அதனை உண்டால் நமக்கு பசி இராது என்று சொல்ல வருகின்றார். நாம் உழைப்பது உண்பதற்காகத்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் உலகத்து உணவை விட ஆண்டவர் தருகின்ற இந்த ஆன்மீக உணவு, அவரது உடலை நாம் ஏற்க ஒவ்வொரு நாளும் தயாராக இருக்க வேண்டும். எது நமது வாழ்க்கையின் முதன்மைத்துவம் என்பதனை அறிந்திருக்க வேண்டும். உலகத்து உணவு நமக்கு இன்பம் தராது. உதாரணத்திற்கு இன்று ஒரு நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சாப்பிட்டால் அது சாப்பிட்ட பிறகு அடுத்துக்கப்புறம் அடுத்த உணவு, அது சுவையான உணவை தேடி செல்வோம். நமக்கு திருப்தி என்பது இருக்காது, வாழ்க்கையில் திருப்தி நிம்மதி என்பது இருக்காது. ஆனால் இந்த நிம்மதி, அமைதி, திருப்தி, கண்டென்ட்மெண்ட் ஆஃப் ஹார்ட், சாட்டிஸ்ஃபைடு ஹார்ட் எங்கே கிடைக்கும்? ஆண்டவர் மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயும் கிடைக்காது. அது ஆண்டவர் மட்டுமே தரக்கூடிய ஒன்று. நிம்மதி, அமைதி, திருப்தி, இது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். எனவே தான் நான் சொல்லி உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகின்றேன். ஆண்டவர் அந்த நோக்கமே அதுதான். உலகத்திற்கு அவர் பிறந்த பொழுது அமைதி உண்டாகு என்று சொல்லி ஆரம்பித்து ஆண்டவர் இறந்து உயிர்த்த பின்பு சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொன்ன முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு அமைதி உரித்தாகு. ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும், உலகத்திலே யாருமே தங்களது சொந்த முயற்சியினால், செல்வத்தால், அதிகாரத்தால், பலத்தால் பெற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று அமைதி மட்டும்தான். எனவே தான் ஆண்டவர் உலக அமைதிக்காக, அதுவும் நிறைவாக பெறுவதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். அன்புக்குரியவர்களே, அந்த அமைதி ஆண்டவரை பெறுகின்ற பொழுது, அவரது உடலையும் இரத்தத்தையும் பருகுகின்ற பொழுது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்று அன்னை மரியாள் சொன்னது போல் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். அதே போல் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, இதை நினைவாக செய்யுங்கள், உலகம் தர முடியாத அமைதியை தருகின்றேன், என்னை உண்டு, எனது உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை மனதில் கொள்வோம். நிச்சயமாக அவர் தருகின்ற இந்த உணவை மனதார உள்ள நிறைவோடு வந்து ஏற்கின்ற பொழுது நமக்கு தேவையான அமைதி நிச்சயமாக கிடைக்கும்.
சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது தந்தையை நாம் அனைவரும் தந்தை என அழைக்க நமக்கு உரிமை கொடுத்திருக்கின்றார். பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு அனைவரும் சேர்ந்து உரத்த குளில் கரங்களை விரித்து சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெயருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ உம்மை நம்பி வந்திருக்கின்ற உமது மக்களுடைய பாவங்களை பாராமல் இவர்கள் உம்மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி இவர்களுக்கும் மேலும் எங்களுக்கு தெரிந்த யாரெல்லாம் அமைதியின்றி ஒற்றுமையின்றி வாழ்கின்றனர் அவர்களுக்கும், மேலும் போர்களினால் தங்களது உறவுகளை பிள்ளைகளை இழந்து அமைதியின்றி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே நிலையான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை உண்பவர்களுக்கு என்றுமே பசியிராது தாகமிராது என்று சொல்லுகின்றவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு இறைவன். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Nation people are registered to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. வானின் இன்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு அன்னையின் திருப்பீடத்தில் திருப்பலியும் நிறைவேற்றப்படும். மாலை 6 மணிக்கு ஜபமாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும்,
மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும், காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குலத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்தட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜப ஊற்று, ஆற்றுப்படுத்தும் மையம், திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களில் முன்புறம் உள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது மாதா குலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் ஒளி ஒளி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள் நிறை சுவடுகள் என்ற ஒளி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் மாலை 3 மணிக்கு தெலுங்கிலும் திரையிடப்படுகிறது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in main shrine, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower Basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper Basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madakulam. On the 4th Saturday of every month there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthattu Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. From Friday to Sunday and all government holidays at 10 a.m. in Tamil, at 11:30 a.m. in Malayalam and at 3 p.m. in Telugu, we are showing a documentary called Arulurai Suvadugal in Stella Maris Audio Visual Hall near Madakulam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all pleasant and safe stay in this holy place of miracles. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் புனித ஆரோக்கியனின் ஆசீர் பெற அனைவரும் கரம் சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தனம் ஆண்டவரின் வல்லமையிலும் நமது அன்னையின் பரிந்துரையிலும் மகிழ்ச்சியுடன் வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.